32 நாசி வழியில திசைகளை கொடுத்து 16 நாசி வழியில வெளியே விடுறது. இது அந்த ரேசக கடை, கூரக கடை, கும்பக கடைன்னு சொல்லி வாசியர்கள் சொல்றாங்க. இப்ப சரியா பண்றீங்களா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணோம்னா விளக்கேற்றி நம்ம மூக்கடை கொண்டு வச்சுருவாங்க. குத்து விளக்க காத்து படக்கூடாது. காத்து பட்டா அமைஞ்சிருந்தீங்களா? அணைஞ்சிச்சுன்னா நம்ம சரியா பண்ணல. அந்த காத்து அணையக்கூடாது, அந்த குத்து விளக்கு அணையக்கூடாது அப்படின்னு நம்ம பக்கத்துல நிற்கணும். அவ்வளவு பெரிய ஆற்றல் இது. நமக்கு இந்த வாசியத்தில் நம்ம சொல்லக்கூடிய கடையை நம்ம பாக்குறோம். இங்க இந்த மந்திரங்கள் ஆற்றல் வடக்கு நாசி வழியா தான் சுவாசம் போவோம். திருவருட்பாவும் சரி, திருமந்திரமா படிச்சாலும் சரி, திருவாசகம் படிச்சாலும் சரி, எல்லாமே படிக்க 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 அந்த சுவாசம் குருவே வடக்கு பக்கம் தான் போவோம். அது மந்திரம். அதுக்கடுத்து எந்திரம் தெரியும் இல்லைங்களா? எந்திரன்றது என்னன்னு எந்திரன்னா சக்கரைங்க. சக்கரத்துக்கு பேர் தான் எந்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன பண்ணோம்னா ஒரு காப்பர் ஷீட் இல்லைங்களா? காப்பர் வாங்கி யாரும் வீட்டுக்கு குசி கட்டிருப்பாங்க, எந்திரம் எழுதுன்னு சொன்னாங்க. அந்த ஒரு ஸ்கிரைபர்ல அந்த ஒரு காப்பர் ஷீட்ல அவர் என்ன நினைக்கிறோமோ அருமோன சக்கரமோ, எண்கோண சக்கரமோ, ஸ்ரீ சக்கரமோ, சிதம்பர சக்கரமோ இல்லைங்களா, ஸ்வஸ்திக் சக்கரமோ, ஏதாவது ஒரு சக்கரம் அந்த எழுதி திருவம்பல சக்கரம், ஏழுவழி சக்கரம், இப்படி பல சக்கரங்கள் இருக்கு. திருமந்திரம் தான் ஃபுல்லா கொடுக்க அதாவது 9 தந்திரங்கள் உடையது, 3000 பாடல்கள் உடையது. அந்த 4ஆம் தந்திரம் முழுச இந்த எந்திரத்துக்கு தான் சொல்லி வச்சிருக்கேன். அப்ப அந்த எந்திரம் அதையும் கடந்தவன் இறைவன், மந்திரத்தை கடந்தவன், தந்திரத்தையும் கடந்தவன். அவங்க கிட்ட எதுவும் வேகாது இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஆற்றல் படைச்சோம்னா அவன் என்ன பண்ண போயிட்டு ஒரு மந்திரத்தை உச்சாரம் பண்ணி நான் ஒரு ஏவல் வருது அவனை போய் அழிச்சுவான்னு சொல்லிட்டு அவன் இவனோட பெரிய கிளறு, இதோட பெரிய மந்திரம் தெரிஞ்சுக்கணும். அவன் என்ன பண்ணுவான்னா இவங்க விட அந்த ஏவலுக்கு போடுற அந்த சிறுதைய என்கிட்ட வந்துதான் க்ளோஸ் பண்ணலாம் இல்ல, அதோட பெரிய மந்திரம் சொல்லிட்டு அங்க பண்ற அந்த பயந்துக்கு திரும்பி வந்துருமா. திரும்பி வந்தோடனே மறுபடியும் நீ போய் அவன் ஒண்ணும் படாத வாட்டியா மறுபடியும் போன்னு சொல்லிட்டு இங்க திருப்பி அனுப்ப சொல்ற. அத யாரும் அனுப்புறாங்க அவனே போயிட்டு வந்துருவான். அப்படி சும்மா வழக்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி மந்திரங்கள். அந்த மந்திரம் அங்க கிடையாது. இந்த மந்திரம் அறுப்பறிவு மந்திரத்துக்கு எந்த மந்திரமும் கடுவா கிடையாது. எனக்கு சாதக சகாயமாக இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கலை அற்புதம் இறைவனே என்று சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா 5 8 6 4 3 வரைமுறை பொழியும் மந்திரம் எல்லாம் மாறிச்சு போயிட்டாங்க, மாறிச்சாங்க அந்த மந்திரத்தை. அதெல்லாம் இல்ல, நான் சாதக சகாயமாக எனக்கு இறைவனே எடுத்து கொடுத்துருவேன். இதுல பாத்தீங்கன்னா 5 பீஜாட்சரம், சடாட்சரம், அஷ்டாட்சரம், சிவாட்சரம் அப்படின்ற மந்திரங்கள் தான் இருக்கு. ஆனா எல்லாமே 8 அதிகபட்சமா 8 தான். ஆனா இந்த அடிப்படை ஜோதி 36 அட்சரங்கள் அப்படிங்க. இந்த அடிப்படை ஜோதி 8, இன்னொரு அடிப்படை ஜோதி 8, கருப்பரை கருணை 9, இன்னொரு அடிப்படை ஜோதி மொத்தமே பார்த்தீங்கன்னா 36 அட்சரங்கள் உள்ள மிகப்பெரிய ஒரு மந்திரம் அடிப்படை ஜோதி. அப்ப எவ்வளவு ஆக்கிருப்பாங்க. அப்ப அகவல் இல்லா இந்த 1596 நாளைக்கு அகவல் டேட் பிரகாரம் நாளைக்கு அகவல் எழுதினார். முதலாவது காலத்துல அந்த அகவலுக்கு முன்னாக 782 வரிகள் உள்ள மதுரை காஞ்சினா அதிகபட்சமா இருந்த அகவலுக்கு தொல்கா பேர் உரைவிளக்கம் சொல்லும்போது ஈக்கடி சின்ன அடி 3 அடியும் பேரடி 1000 எண்ணெய் உடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வள்ளலார் காலம் வரைக்கும் அங்க யாரும் அந்த நிச்சயில. ஆனா வள்ளலார் தான் ஒரே இரவுல ஆந்திரஸ் ஆண்டு சித்திரை மாசம் 8ஆம் தேதி பேப்பர் வந்துச்சு. அந்த பேப்பர் வந்ததுக்கு அப்புறம் இங்கு கிடையாது. அந்த இங்குக்கு பதிலா கடுக்காய் மைய வச்சு ஒரே இரவுல 1596 வரையில் உள்ள அருட்பெரும் ஜோதி அந்த அகவலை எழுதி முடிச்ச நாள் தேதி பிரகாரம் நாளைக்குயா இந்த ஆண்டு 21ஆம் தேதி வரதுனால அந்த சித்திரை 8ஆம் வாய்ப்பு இருந்து அகவல் முடிஞ்சா படிங்க. குறைஞ்சபட்சம் இந்த மகாமந்திரம் சொல்ல படங்க அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கலை அருட்பெரும் ஜோதி. இதுல என்ன ஒரு சிறப்பு கேட்டீங்கன்னா இந்த 1596 ஏங்க 1596 ரவுண்ட் பண்ணுனால நான் 4 சொன்னா 1500 வந்துருக்கேன். இறைவன் ஒருவனே, அதுக்காக 1 5 கூறுகள் இல்லைங்களா, நிலைமை நெருப்பு காற்று நவக்கோள்கள் தான் ஒரு மனிதனை ஆளுகை செய்கிறது. அதுக்காக 9 ஆராதாரங்கள் தான் ஒரு மனிதனை இயக்குகிறதுக்காக தான் 1001 5 9 6 ஒரு செய்தியை நமக்கு அந்த அகவல் நம்ம சொல்றாங்க. இந்த அகவல் 1000 எழுத்துக்களே பயன்படுத்தல. இடைமண்ணில் ஆசிரியப்பாக எழுதி வருவாரு. அக்பர் சித்திரம் இருக்கு இல்லையா,
திருநிலை, கனிவழி, சிவகடி எழுந்தோர் அருள்வழி 3 விடைகளை அங்க சொல்லி நமக்கு வந்து சாமி பண்ணாங்க. அந்த மந்திரத்துக்குரிய மிகப்பெரிய ஒரு ஆட்டினாங்க. கொடியேற்றாங்க. கொடியை வந்து மேட்டுக்குப்பத்துல சாமி கொடியேற்றாங்க. தொப்புல இருந்து புருவமத்தியராக ஒரு நாடை இருக்கிறது. அந்த நாடைக்குள்ள மேலே ஒரு ஜவ்வு தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஜவ்விற்கு அடியில் ஒரு நரம்பு தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஜவ்வுடைய மேற்புறம் 1/4 பங்கு வந்து மஞ்சளாகவும் 3/4 பங்கு வெண்மை நிறமாக இருக்கிறது. அவர்களுடைய அனுபவத்தின் ஏறவும் இறங்கவும் எப்ப ஏறும்? தவமான ஏறும், தவமான இறங்கணும். இதுதான் அவருடைய நார்மல் நிலை. அப்ப என்ன பண்ண நம்ம சதா இப்ப ஒரு நெருப்புல ஒரு பைப் வச்சுக்கணும், ஊதாங்கோல் வச்சுக்கிட்டாங்க. அந்த ஊதாங்கோல வந்து நெருப்புல ஒரு மனையை வச்சுட்டோம்னா அந்த ஊதாங்கோல் மேல எறும்போ ஈயோ உட்காராது. ஏன்னா அந்த பைப்ல சூடு இருந்துச்சு, அது உட்காராது. அது இல்லாம சும்மா சில்லி இருந்துச்சுன்னா எல்லாமே உட்காந்துக்கும். அதே மாதிரி நம்ம சதா நம்ம வந்து நமக்கு வந்து நினைத்து வச்சா அந்த அங்கதான் சிக்ஷைகளை தான் இறைவன் ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஆடிய பாதை எங்க இருந்தா இதுதான் ஆடிய பாதம். நம்ம நினைக்கிற மாதிரி வெளியில வந்து புறத்துல வந்து இந்த சபைக்கும் அங்க இல்ல. ஏன்னா இந்த சபையானது உடமென காணவர்ந்து எனக்கே அபயம் அளிப்பதோர் அடுப்பிருந்தது. சிக்ஷையில் ஆடுகின்ற தெய்வமதே தெய்வம். அப்படியே உங்களுக்கு எங்க ஆடுறாங்கன்னா இந்த சிக்ஷையில் சொல்ல இங்கதான் ஆடி இருக்கிறாரு. அந்த ஆடிய பாதத்துக்கு நம்ம சொல்ற மாதிரி இறைவனுக்கு உபதேசம் சொல்ல இறைவனுக்கு கால் இருக்குமா அப்படின்னு கேட்டார். இறைவனுக்கு உருவம் பாய்ச்சிக்கிறாங்க. அவருக்கு வந்து அந்த உருவம் செல்வம் எல்லாம் கொடுத்து இறைவனுக்கு கால் இருக்குமான்னு சொல்லி கேட்கிறாங்க. அதான் என்னைக்காக நான் என்ன சொன்னேன், அதாவது முழுக்க வந்து ஒரு மண்ணை போட்டு ஒரு வல்லவன் மறைச்சு போயிட்டான். அந்த கூட்ட திறகிறதுக்கு யாரும் வரல. அதனால அதெல்லாம் நம்பிக்கொண்டிருக்காங்க. நம்முடைய சிறுமையும் இறைவனுக்கு பெருமையே நினைச்சுக்கிறீங்க. நம்முடைய ஏன் குருவனுடைய இங்க ஏன் ரோமம் பண்ணல, நட்சத்திரம் எப்படிப்பட்டது, நகையா மறைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய இறைவன் வந்து சதா விசாரணை பண்ணுங்க. மொத்த கருத்துடைய போய் பேசுங்க. மாறுபாடு கருத்துக்கிட்ட பண்ண பண்ணுவாங்க. பரியாசக்காரங்க தான் போகக்கூடாது இல்லைங்களா? அது மாதிரி துன்மார்க்கினுடைய வழியில் நடக்கூடாது, பாவி வழியில் நடக்கூடாது இல்லைங்களா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு மிஸ்கைட் பண்ணுவாங்க. ஆனா அது மாதிரி நாங்க நமக்கு கொடுக்க நம்ம சார்ந்த ஒத்தவங்களுடைய கருத்து இருந்தா நமக்கு வந்து அந்த திருவடி தீட்சி வந்து நமக்கு ஈஸியா கிடைக்கிறதுக்காக தான் நமக்கு புறத்துல வந்து ஞான சபையை கட்டி ஞான சபைக்குள்ள அந்த 7 திரைகளை போட்டு திரைநீக்கி அந்த ஜோதி தரிசன காமிக்கு தான் நமக்கு வடலூர்ல காமிக்கிறாங்க. இப்ப வடலாக இருக்கிறாரா அங்க அந்த பெருவடியில என்ன நடக்குது அப்படின்னு சொன்ன வாக்சத்துல அங்க முழுக்க ஒவ்வொரு தைப்பூசம் தோறும் என்ன பண்றாங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வராங்க. அவங்களே எங்க வராங்க, யார் கூப்பிடுறாங்க? ஒவ்வொரு மாத பூசம் 1,00,000 பேர் வராங்க, 1000 பேர் வராங்க. ஒவ்வொரு தினசரி அவங்க காலை 11:30 மணிக்கு 12 மணி வரைக்கும் மதிய தரிசனம் ஞான சபை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க இரவு வந்து 7 to 8 வரைக்கும் அந்த ஜனங்க எங்கிருந்து வராங்க, மாத பூசம் மாதிரி ஆயிடுச்சு. தினசரி வரக்கூடிய அந்த வழிபாடை பார்த்தீங்கன்னா பண்றாங்க. அப்ப நம்ம இது பார்க்கணும். இப்ப அந்த ஞான சபையை தலைகளா கவுத்து வச்ச மாதிரி அந்த 1000 தாமரையை வந்து அந்த ஞான சபையில வச்சிருக்கோம். அங்க வந்து சங்கிலி வந்து போட்டிருப்பாங்க. அந்த சங்கிலி வந்து 21,600 இணைப்புகள் உள்ள ஒரு சங்கிலி. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சராசரியா 21,600 முறை சுவாசிக்கிறான். அந்த சுவாசம் தான் அவருடைய குறிக்கிறதுக்காக தான் அந்த 21,600 சங்கிலி அந்த இணைப்பை அங்க ஏற்படுத்தி நமக்கு வந்து அண்டத்துல என்ன காட்சியோ பிண்டத்துல வந்து நமக்கு வந்து உபாயமாக சொல்லப்பட்ட ஒரு நிலைதான் வந்து நம்ம ஞான சபை. அதே மாதிரி சித்திவராகம் என்பதும் வேண்டுக்கும்போதே நம்ம சாமி என்ன பண்ணாங்கன்னா இதுதான் நமக்கு சொன்னாங்க. அகவலை நமக்கு வந்து வேதமா நமக்கு கொடுத்துக்கிறாங்க 1872. அதே மாதிரி வந்து 1873 கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு தீபத்தை வச்சு வெளிப்பட்டு இவை இறைவன் ஜோதியில இருக்க பாவிச்சு நமக்கு ஞான சபையை கொடுத்துருக்காங்க. நினைந்து உணர்ந்து அன்பே நிறைந்து ஊற்றெடுக்கும் கண்ணீர். அதனால் உடம்பு நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தர செய்தார்கள். ஞான சபையை பாடல் 28 பாடல் நமக்கு கொடுத்து இந்த ஜோதியில இறைவன் இருக்கிற பாவிச்சு வழிபாடு பாடல் சொல்லிட்டு நமக்கு அந்த ஞான சபையை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1874 தான் இறைவன் வந்து நமக்கு இந்த தேகத்தை மண்ணுக்கோ தீக்கோ இரையாக்காமல் வேண்டாம் முத்தேக சுத்தி பெற்றுக் கொள்ள முடியுங்கிறதுக்காகத்தான் சுத்த தேகம் 1வது தேகம் ஞான தேகத்தை வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு 154 வருஷத்துக்கு காமிச்சுக்கிறாரு இல்லைங்களா? ரொம்ப நாளைக்கு இல்லை இல்லைங்களா?
இன்னைக்கு நம்ம இப்போ பெரியாருக்கே 145 வயசு இல்லைங்களா, இன்னைக்கு அம்பேத்கர் 135 வயசு. அப்ப அவங்களோட எவ்வளவு ஒரு 20 ஆண்டுகள் உண்மைதான். அப்ப இது முடியுமான இதை காமிச்சிருக்காங்க. இதுக்கான ஆதாரங்கள் வந்து நம்ம வெள்ளக்காரங்க இதுக்கு சாட்சியா இருக்காங்க. அன்னைக்கு தென்னார்காடு ஜில்லா கலெக்டரா இருந்த JH வாஷின்ஸ் அவர்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அந்த அவங்களுடைய கெசெட்ல. அவருக்கு அப்புறம் 1906 அவங்க WC வில்லியம் அவங்க வந்து அந்த கெசெட்ல இதை பண்ணிருக்காங்க. அப்ப இதுக்குள்ள வள்ளலாருடைய மஞ்சக்குப்பம் கோர்ட்ல நடந்த ராபர்ட் இல்லைங்களா, அவரு ஜட்ஜி, அவரு நமக்கு வள்ளலாருடைய அனுப்பாங்க எல்லாமே ரெக்கார்டிங். அப்ப இதெல்லாம் நமக்கு அகச்சான்றுகளாகவோ நம்ம கண்ணெதிர்க்கே வாழ்ந்து நம்ம கூடவே இன்றும் நம்ம கூட பண்ணிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அந்த திருவடி குச்சியை கருமுறையில் இருக்கக்கூடாது இறைவன். அங்க வந்து செஞ்சுரல் பூவும் திருவடி குச்சி கொடுத்த செம்பரட்டை கடலை வந்து இறைவன் நடந்து வந்து அந்த ரெடியாரிலாம் வெங்கடா ரெடியாரிலாம் அங்க சாமி அந்த வீட்டுல தான் தங்கிருக்காங்க. போறவங்க கண்டிப்பா பாருங்க, ஏன்னா அங்கதான் தண்ணியை விளக்காய் ஏறி வச்சு சாமி அற்புதம் பண்ணிடலாம் இல்லைங்களா. அந்த இடம் ஏறக்குறைய 5 திருமுறைகள் வந்து அங்க நிறைய தண்ணி விளக்காய்கள் நிறைய திருமுறைகள் இருந்த இடம் அந்த இடம் தான். அது மாதிரி அங்க இருக்கிற பால் ரெட்டியா இருக்கிறவருக்கும் புஸ்தகம் வைக்கிறாரு. இன்னொரு வந்து கண்நோய் அந்த முத்துகிருஷ்ணன் அவருக்கு வந்து கண்நோயை குணப்படுத்தும் ஒரு இடமும் அங்கதான் பண்ணியிருக்காங்க. அப்ப சாமிக்கு வந்து அந்த ஊருக்கு எனக்குலாம் இடம் கொடுக்கணும்னு சொன்னாங்களா. எனக்கு கொடுக்கணும்னா இந்த இருக்கிற சீனிவாச பெருமாள் அங்க பெருமாள் கோயில் மேட்டுக்குப்பம் போசத்துல பாத்தீங்கன்னா கருப்புக்கு போசத்துல இந்த நிலத்தைய வந்து இங்க இருக்கிற சீனிவாச பெருமாள் ஏழுங்க எனக்கு நிலை எதுவும் ஏழுவானு சொல்லுங்க. ஏன் கேட்டீங்கன்னா தர்மசாலைக்கு யாருக்கிட்ட இருந்தும் வாழ்றதும் இல்லை விற்கிறது இல்லை. எப்படி வந்து யாருக்குமே தெரியும். இன்னைக்கு வரைக்கும் ஏற்கனவே 158 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து அந்த அணையா அடுப்பா இல்லைங்களா, 21 அடி நீளம் இல்லைங்களா, 2 அடி அகலம் 2 அடி ஆழம் உள்ள அடுப்பு இருக்கும். சின்ன அடுப்பு ஆரம்பிச்சாங்க, உங்களுக்கு தெரியும், பக்கத்திலே கூடி போயிருப்பாங்க. அது வந்து அன்னைக்கு முதல் நாளே ஆரம்பிச்சது. இன்னைக்கு இருக்கிற சத்திய தர்மச்சாரிய அடுப்பை இப்படிதான். இப்ப நம்ம உலகில வந்து இந்த பஞ்சபூதங்களை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா, நிலம் நீர் நெருப்பு காட்டுறாங்க. ஆனா இங்க நமக்குள்ளே இந்த ஒவ்வொரு இடமா நம்ம சொல்லியிருக்காங்க. நம்ம பாதத்திலிருந்து முழங்கால் வரைக்கும் மண் தளமாகும், இந்த குட்டியிலிருந்து இந்த இடுப்பு வரைக்கும் நீர் தளமாகும், வயிற்று பகுதி நெருப்பு தளமாகும், மார்பிலிருந்து குருவத்தி வரைக்கும் காற்று தளமாகும், இதுக்கப்புறம் இந்த மூளை இருக்கிற இந்த தலைப்பகுதிக்கு ஆதாய தளமாகும். அதுதான் நம்ம சிதாகாசம் சொல்லிட்டு ஒரு பொற்சபை அனுபவத்தை நமக்கு வந்து அந்த ஞானசபை அனுபவமா நமக்கு வந்து எல்லா தலைமையிலும் நம்ம சொல்லி வச்சிருக்காங்க. இதுதான் வரலாறு நமக்கு இந்த சிற்றமையை விலகுகின்ற தெய்வமதே தெய்வம் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த அனுபவத்தை நம்ம சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மேற்குப்பத்துல இன்னொரு அதிசயம் என்னன்னா, அந்த வெள்ளைக்காரங்க வராங்க 20 நாள் 25 நாள் ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க இருக்கிற எல்லாரையும் கூட்டி நான் 10-15 நாட்கள் உள்ள இருப்பேன், யாரும் திறந்து பார்க்கக்கூடாது, திறந்து பார்த்தா இறைவனை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி வெளியில கூட்டி சாமிய அரசாங்க அதிகாரிகளை கொடுத்துட்டு சொல்றாங்க. அரசாங்க அதிகாரிகளை கொடுத்துறாங்க. அந்த அரசாங்க அதிகாரி அன்னைக்கு இருக்கிற குறிஞ்சிப்பாடி தாலுகா, இன்னைக்கு இருக்கிற கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தானே தலைநகரம், குறிஞ்சிப்பாடி தாலுகால வந்து அப்ப அங்க இருக்கிற ஒரு சமண சமுதாயத்தை ஜெயின் சொல்லுவாங்க, நைனார் சமுதாயங்கள்ல அவரு தான் வந்து பயங்கர லெட்டர் அனுப்புறாரு. இந்த மாதிரி ஒரு ராமலிங்க பல்வேறு தூக்கிட்டாரு, அவர் போயிட்டு 15-20 நாள் ஆயிடுச்சு உள்ளே இருக்காரு சொல்லிட்டு அவங்களுனால வெளியே போகாம இருக்காரு. உதயநில காவல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு வைணவ தரம். அந்த வைணவருடைய GS சாமிக்கு வந்து அந்த வேலைக்கு வருவார். வருஷத்துல 1 நாள் வந்து தங்கி அங்க இருக்கிற இந்த நெல்லாம் கிராமத்துல அப்பதானே என்ன பண்ண இந்த பணம் கிடையாது, பண்ண மாற்றம் பண்ணிதான் நெல்லை கொடுத்தாங்க, கேள்வி கொடுத்தாங்க, அதை விற்று அந்த காசு வச்சுதான் மற்றதெல்லாம் வாங்குது. அது மாதிரி வருஷம் ஒரு முறை வந்து அவங்க திருவடி பூச்சி, அது என்ன சொல்லுவாங்க, பஞ்சஸ் மரணம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த முத்திரை ஸ்தானம் பண்ணுவாங்க. ஒரு நல்ல நெருப்பை அந்த சங்கு சக்கரத்தை உடனே தீய வச்சு குத்திப்பாங்க. அந்த முத்திரை ஸ்தானம் கொடுக்கிற அவர் பல நாட்கள் வாழ மண் சுவர் மேல வந்து விழை கூரை போட்ட ஒரு வீடு, அந்த இடத்த வெள்ளலால் கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல தான் வந்து சாமி தவம் பண்றாரு இல்லைங்களா. சாதாரணமா அந்த என்ன சொல்லுவாங்க 1600 சென்டிகிரேட் சொல்லுவாங்க, அவ்வளோ உஷ்ணம். அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, 2 இரும்பு சட்டி இருக்குமா, அந்த இரும்பு சட்டி எதிர்க்க பக்கத்துல வச்சுட்டு நடுவில் வந்து தவம் பண்ணுவாங்க. ஒரு தடவை அந்த ஆளு சமாதான சிவாச்சாரியர் வந்துட்டாங்க, அவருடைய கால் பட்டு அந்த நெருப்பு சட்டி கீழே பட்டு அவர் கால் புண்ணாய் கட்சான்.
ஆனா வள்ளலார் மேல துணி கூட ஒண்ணுமே ஆகும். அப்ப எவ்வளவு பெரிய பவர் பாருங்கயா இது எழுதுற. அப்ப அவ்வளவு பெரிய ஆற்றல் அவருக்கு இருக்கு. அப்ப அந்த தவத்தினால ஆனா அவ்வளவு தவம் பண்ண அவரு தவத்தை பத்தி சிறப்பா சொல்ல நீங்க பண்ணக்கூடிய அந்த 96 தத்துவங்கள்ல அதிகமான தத்துவங்கள் எந்த தத்துவம்னா நெருப்பு தத்துவத்தை தான் சொல்றேன். அந்த நெருப்பு தத்துவத்துல இந்த 64 தத்துவங்கள் எங்க இருக்குதுன்னா வயிற்றுலதான் இருக்குது. இடுப்புக்கு கீழே எரிய வேண்டிய அடுப்பு இடுப்புக்கு மேல எரிஞ்சிருக்குதான். ஏன் கேட்டீங்கன்னா ஜனங்கள் பசியும் பட்டினியுமா இருக்காங்க. அவங்களுடைய பஞ்சத்தை போக்கி அந்த வயிறு பசியை யாரு பாக்குறாங்க அதுதான் உண்மையான கடவுள் வழிபாடு. அதனால நீங்க அதை பண்ணுகிறதுக்காகனா நம்ம கன்னியாகுமரி பண்ணது அதான். மாணிக்க ஐயாவோ சிவரலி ஐயாவோ பண்றது அந்த வேலை தான். நம்ம ஏழரசன் ஐயாவா உபயோகிகளை இந்த வேலை நம்ம நிர்வாகத்துக்கு பண்ணிருக்கிறாங்க. அப்ப இதுதான் வள்ளலார் அவங்களுக்கு அந்த காட்சியெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. நடமாடும் தெய்வங்களுக்கு நடமாடும் தெய்வங்களுக்குல நடமாடும் தெய்வங்களுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. திருமந்திரத்திலையும் அதான் சொல்லி யாவருக்குமா ஒரு பிடி இல்லைங்களா? அதுதான் திருவள்ளுவர் சொன்னதும் திருவாசகத்துல சொன்ன அந்த நம்ம ஐயா மாணிக்க வாசகர் சொன்னதும் திருவள்ளுவர் சொன்னதும் அற்றால் அழிவசி தீர்த்தல் அவ்வொருவன் பெற்றான் பொருளை இப்படி இல்லையா? அதுதான் நம்ம சொல்றாங்க. எல்லாத்திலையும் பசியை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா வள்ளலார் செய்தி காமிச்சார். தர்மசாலையை கட்டி செய்தி காமிச்சார். நம்ம சங்க இலக்கியங்கள்ல நம்ம பாலசுந்தர் மணிமேகலை நம்ம பாக்குறோம். அக்ஷயபாத்திரம் கிடைச்சி மணிப்படத்துன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம அது உண்மையா கலையறிந்த கற்பனையா நம்மள தெரியாது. ஆனா நம்ம கண்ணிகளுக்கு 158 ஆண்டுகளுக்கு முன்பாக அவரால் ஏற்றப்பட்ட அந்த சத்திய நித்திய அடுப்பு இன்னும் எரிஞ்சிருக்கு. நம்ம கடலூர்ல அந்த காட்சி உலகத்திலே எங்கிற ஒரு பெரிய காட்சி அது நம்ம பார்க்கிறையா. அதுதான் நம்ம ஒவ்வொரு சபைகளையும் உணவு மட்டும்தான் முக்கியமா கொடுத்து அதெல்லாம் அந்த மனிதனுடைய உடம்புல இருந்து 8 வகையில் தான் உயிர் எடுக்கப்படுகிறது. பசினால, விடையினால, தாகத்தினால, இச்சையினால, கொலையினால, ஆபத்தினால, விபத்தினால, இன்மையினால இந்த 8 வகையில தான் இந்த உயிர் எடுக்குது. இதை யார் அப்படிங்கிறாங்களா அவங்கதான் சம்சாரிகள். ஒரு 1000 ஏக்கர் நடை வச்சிருந்தாலும் ஒரு 1000 கோடி பணம் வச்சு அவன் சம்சாரிகள். உணவு உடுத்த உடை இருக்க இடம் உழுவதற்கு இடம் பொருள்களுக்கு மனைவி இது யார் வச்சுக்கிறானோ அவன் தான் தர்மம். இந்த தர்மத்துக்கு அவன் தான் சம்சாரி. இவன் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி பண்றதுதான் நமக்கு தர்மமான பின்னருள்ள தர்மங்கள் யாரும் பெயர் விளைந்த உடல் வாழ்வார் சொல்வாரு. அந்த 32 தர்மங்களையும் பிரதான தர்மம் எதுக்குன்னா பரஜீவகாரண்யம் அவர்கள் சொல்லிட்டு நம்ம சாமி நமக்கு ஜீவகாரியம் சொல்லக்கூடிய மெயின் பசி ஆக்குறதா சொல்றாரு. அந்த பசியை அந்த பசியை மட்டும் நம்ம அணைச்சோம்னா அந்த உடலாம் குவைத்திட சூழலாம் அனைத்தும் வேறெல்லாம் கட்டவே விட்டு விட்டு இருக்கிற என்பதாம் நெருக்கினருக்கு இடை நெருக்கிறத அந்த அக அனுபவம் வந்துடும், அருளமுதம் வந்துடும். இயல்பாவே ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த நம்ம படிக்க படிக்க அந்த அனுபவம் நாக்குல அடியில நீர்ஜலம் பண்ற அமுதமும், நாக்குக்கு மேல வெள்ளை பாகமான அமுதமும், மூக்குல காய்ச்சின ஒரு அமுதமும், நெற்றிப்பட்டுல பாகு பண்ற ஒரு அமுதமும், மற்ற குளிர்ச்சியும் மணிக்கட்டு போன்ற உடம்பு ஃபுல்லா உடம்புறது அனுபவம் தான் நமக்கு அமுதம் கிடைக்குமான்ற ஒரு செய்தியை நமக்கு முதல் பெருமான் சொல்றாரு. அந்த அமுதம் எங்க கிடைக்கும்னா இந்த ஆளுகின்ற சேவரைக்கு ஆளானே மாறாத ஆக்கை பெற்று கொடுக்கின்ற சன்மார்க்க சங்கத்தை நடுகின்ற குழாவுகின்ற. அப்ப தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும். தங்கத்தால நீங்க 70,000 ரூபாய் தங்கம் அதால என்ன பண்ண முடியுமோ அந்த பண்ண முடியாது. ஆனா நீங்க சங்கத்துல சேர்க்கிறீங்கன்னா அவங்க இன்னைக்கு வாழும் கலையை சொல்லிடுறாங்க. வாழும் கலைஞருக்கு என்ன சொல்லுவேன், மணி மருந்து மந்திரம். மணி என்பது தியானம், மருந்து நமக்கு பல மூலிகைகள். சாமி எல்லாரும் காஃபி அப்படியே கொடுத்தாங்க. கரிசாலை, புதுவிடை, முசுமுசுகை, பொன்னாங்கண்ணி, அது மாதிரி பாத்தீங்கன்னா வல்லாரை ஞான மூலிகைகள் சொல்லிட்டு இந்த அஞ்சும் நம்ம சாமி மூலிகைகளை சொல்றாங்க. அதுக்கப்புறம் சஞ்சீவி மூலிகைகள் சொல்றாரு. 485 மூலிகைகள் சொல்றாரு. முத்துக்கோடு, தீப்போடு, கருங்காந்தல், கருப்பு நாயினி சொல்லிட்டு இதெல்லாம் சஞ்சீவி மூலிகைகளை சொல்றாரு. அப்புறம் பல இந்த நம்ம இவ்வளோ மூலிகைலாம் நம்ம சொல்லி 485 குண அட்டவணை எல்லாம் சொல்லி எதுக்காக ஏன் உழைத்தேன் இரண்டாவது எடுத்துருந்தோம்னா நீங்களா நல்லா இருக்கணும். எதுக்கு ஆடுறாரு நம்மளை செய்யுங்கன்னா ஆடுறது எதுக்கு ஆடுறாரு? இவ்வளவு தன்னை வருத்தி கொண்டு மனிதன் படைப்பான் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்குவதுதான்.
நம்ம அதை மட்டும் விட்டுட்டு அவனை வணங்குறது அவனுக்கு கீழ்ப்படியாம நம்ம கண் பண்ண போகலையும் கால் பண்ண போகலையும் நம்ம ஒரு ஆட்டம் ஆடுறோம். நம்ம என்ன ஆட்டம் ஆடுறோம்? நம்ம இடத்தில் ஒரு ஆண்டி நாடாளுமாய் உயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி கூத்தாடி நம்ம கூத்து அப்படின்னு போட்டு உடைச்சாண்டின்னு சொல்லி நம்ம தேகத்தை நம்ம கொடுத்து தேகத்தை வந்து நீடிக்கிறதுக்காக கொடுத்தா நம்ம உடைகளை நம்ம போய் மாட்டி மதுரை மாவட்ட கம்ப்யூட்டர்ல விமன் அண்ட் ஒயின் இதே நம்ம போய் காலத்தை போட்டு இந்த தேகத்தை எவ்வளவு சீக்கிரமா நம்ம போய் விட்டுட்டு போயிருக்கோம் அவங்க பண்ணிருக்கிறோம். இதுக்காக நான் வரல, நீடிக்கிறதுக்காக தான். மரணவிழா பெருவாழ்வுன்னு சொன்னாங்க. மரணவிழா பெருவாழ்வுனா 100 வருஷம் 120 வருஷம் உடம்பே அழியாது இல்லை, எல்லா உடம்புக்கும் நிச்சயமா அழிவு இருக்கும். ஆனா தேகத்தை நீடிச்சதுக்கான ஒரு நோயை நம்ம சாமி சொல்றாங்க. இப்ப நடந்து வந்தா போஸ்ட் பாக்குறோம், இந்த வயசுலயே எவ்வளவு பேர் இறப்புகளுக்கான போஸ்ட் நம்ம பாக்குறோம். ஆனா நமக்கு நம்ம ஒழுக்கங்களை ஒழுக்கம் பெறலாம், ஒழுக்கம் உயிரும் நோம்பப்படும். இந்த உடம்புக்கு கூடிய நமக்கு வந்து திருக்குறள் சொல்றாங்க, இதன் இசைவர வாழ்க்கை அது வந்து ஊதியங்கள் வீட்டு அப்ப கொடுக்க ஈர்ப்பு இருக்கும் என்பது சொன்னாங்க. அவங்க கொடுங்கள் அப்போது கூட கொடுக்கணும். பைபிள் வாசகம் எல்லா நாடுகளும் எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் கொடுங்க யாரு கொடுக்கணும் இல்ல பாத்திரம் இருந்து பிச்சை. அப்ப நமக்கு கீழே உன்னிலும் கீழே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்க சொல்லிதான் நம்ம சொல்றாரு. அப்ப யாருக்கு கொடுக்க சொல்ல அவங்க பட்டியலே நம்ம சாமி கொடுத்துருக்காங்க. அவங்க பசியினால இருக்கவங்களுக்கும் நோயினால இருக்கவங்களுக்கும் வாதத்தினால இருக்கவங்களுக்கும் அது மாதிரி அந்த இச்சையினால இருக்கவங்களுக்கும் கொலையில போய் மாட்டிக்கிறது, அப்புறம் ஆபத்துல போய் மாட்டிக்கிறது, விபத்துல போய் மாட்டிக்கிறது, சத்துல உள்ளே இல்லாம இன்மையில பயத்துல இப்படி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க போயிட்டு ஒரு வாய் வார்த்தை சொன்னாலே எதுவுமே இல்லை, என்னால பணம் கொடுக்கிறது இல்லைங்களா? சாமி சொல்லுவாங்க, சாம தான வேத தண்டம். ஒருவன் வந்து என்னிடத்தில் வசப்படாமல் முரட்டுத்தனமாக இருந்தால் இல்ல அவனை வந்து இந்த வழி கொடுக்கறதுக்கு நான் சரிசமமா பேசுவேன், சமமா இருப்பேன், பொருள் கொடுத்து அவனை என் வழி வர பார்ப்பேன். அப்புறம் முதல்ல மிரட்டுவேன், அப்போ அவன் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றோம்னு சொல்றாரு. அதே மாதிரி எந்த ஒரு தந்திரத்திலாவது நம்ம எல்லாம் மாத்தணுங்க. அதுதான் சன்மார்க்க சங்கம் பண்றாங்க. மாணிக்கமையாவும் அவரை சார்ந்த அல்லாரிலும் இந்த அருட்காரியத்தை நெசப்பாக்கங்களை பண்ணிக்கிறாங்க. இது வாழையா சூரியன் சந்திரன் இருக்க வரைக்கும் இந்த ஆட்டம் ஆடிட்டே இருக்கும். இந்த ஆட்டம் வந்து உயிராட்டங்க. அது வந்து இது மற்ற ஆட்டங்கள் அல்ல. இது வந்து இந்த நம்ம உயிரில் வந்து நீடிச்சு வாழ்வதற்கான ஒரு அருளாட்டத்தை தான் நமக்கு வளர்ப்பு சொல்றாங்க. அந்த யாரெல்லாம் அவனால அவங்கதான் ஆளுகிற சேவடிகள். அதனால இந்த ஆளுகிற சேவடிகளாக வந்து நிர்வாகத்தில் நடத்தி கொண்ட அத்தகைய அருள் உள்ளார்கள் வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற எல்லாரையும் வணங்குறான். இன்னைக்கு என்னுடைய நண்பர் ஐயா கண்ணையப்பன் ஐயா வந்திருக்காங்க. அவரையும் வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் ஐயா வந்திருக்காங்க. புறப்பேட்டாங்க வந்திருக்காங்க. ஐயாவை வணங்கி சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஆக்சுவலா இன்னைக்கு அம்மா இன்னைக்கு நம்ம மொழி விஷயமா தான் பேசிக்கணும். எனக்கு அடுத்த வாரம் தான் நான் பேசுறதுக்காக பண்ணோம். நாங்க அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி தான் மாத்திக்கணும். அன்னைக்கு அம்மா வந்து வேற ஒரு நிகழ்ச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஐயா சொன்ன மாதிரி 2 மாதங்கள் வந்து சொன்னாங்க, என்னால வர முடியல. திருவள்ளுவர் வந்து எண்ணிக்கை கூட்டுற காலமும் நிகழ்வையும் காட்டி எண்ணியையும் ஆள காத்தல் அனுப்பியிருக்கிறது. இன்னைக்குதான் எனக்கு இங்க திருப்பணி திருவள்ளி எனக்கு தூண்டிச்சு. ஆனால் நானே நினைச்ச கூட பேச முடியாது. அந்த திருவள்ளுவருக்கும் வாய்ப்பு தந்த ஐயாவுக்கும் நன்றி கூறி